அப்படியா? என்ன ஜோக் காட்டுறீங்களா? ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இது இல்லைனா அது இந்த சேனலோட ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வீடியோ இது. இதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறையாவது போட்டுட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில கண்டென்ட்ஸ் ட்ரை பண்ணோம், அது சரியாக வரலை. சில பிரச்சனைகளால் அது பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறையா போட்டுட்டு இருந்தோம். ஓகேங்களா, ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. நாங்கள் எடுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அது எப்படி இருக்குன்னு. இந்த சேனல்லே இருக்குது ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறையா, அதை பார்த்துட்டு சொல்லுங்கள். சூப்பரா மாசா இருக்கா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ரியாக்ஷன் வீடியோஸ் இதுவும் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதை இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரியாக்ஷன் வீடியோஸ் அப்புறம் வந்துட்டு விலாக் பண்ணலான்னு ஐடியா இருக்குது. அதுவுமே அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துட்டுருக்கு. கம்பேக், அதாவது சாரி தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பேக் டு பேக் வந்துட்டுருக்கு அடுத்தடுத்த வீடியோஸ். ஓகேவா, ரெடியாக இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் கோஸ்ட் கேப்சர் இன் கேமரா அப்படின்னு போட்டிருப்பாங்களே, அதாவது சிசிடிவி கேமராவில் ரியலாக வந்த கோஸ்ட்டை கேப்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வீடியோஸ் வந்துட்டு யூடியூப்பில் போட்டிருக்காங்க. அதை வந்துட்டு நம்ம இன்றைக்கி ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ரியாக்ஷன் அண்டு அது ஃபேக்காக ரியலா அப்படிங்கிறத கூட நம்ம ஜட்ஜ் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு அதுக்கு ஒரு மார்க் மாதிரி கொடுக்கலாம். ஒரு 5க்கு எத்தனை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மார்க் மாதிரி கொடுக்கலாம். ஓகேவா, இப்போ ஒரு வீடியோ பார்க்கலாம். ஒரு சில வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை அப்படியே பார்க்கலாம். நானே இப்போ தான் அதை ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். ஓகே, பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாரி வேர்க்குது. சரி, இப்போது ஃபஸ்ட்டு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆரம்பத்திலேயே டோன்ட் வாட்ச் அலோன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வீட்டிலையா இது எதுவும் கெஸ்ட் ஹவுஸா என்னன்னு தெரியல, எங்கேயோ தூங்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஏதோ சத்தம் கேட்குது. வெளியே சத்தம் கேட்குதா உள்ள சத்தம் கேட்குதான்னு தெரியல. கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ டோர் வந்துட்டு அதுவாக ஓப்பன் ஆகுது. சத்தம் கேட்டுச்சு, அதுக்கப்புறம் டோர் ஓப்பன் ஆகுது அதுவாக. இந்த அம்மா வந்துட்டு கூப்பிட்டுட்டே இருக்கான். அவன் எந்திரிக்கவே இல்லை, நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவன் எந்திரிக்கவே இல்லை. டோர் அப்படியே மெதுவாக ஓப்பன் ஆகுது. ஓகே, இது கொஞ்சம் சத்தியமா டக்குன்னு பயந்துட்டான். அந்த கீழே இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு மாதிரி இருக்குது. அது வந்துட்டு விழுந்துருச்சு டம்முன்னு. அது லைட்டாக என்னன்னு எனக்கு தெரியல. ஏதோ 3 குண்டு பல்பை வச்ச மாதிரி இருக்குது. அது வந்துட்டு டம்ளராக என்னன்னு தெரியல சரியா. ஆனால் அது வந்துட்டு திடீர்னு டம்முன்னு விழுகுது. டம்ளர் மாதிரி தாங்க இருக்குது. அது வந்துட்டு டம்முன்னு விழுந்துச்சு. அது ஒன்று தான் கொஞ்சம் பயப்படுற மாதிரி. டக்குன்னு விழுந்த உடனே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அந்த கதவு திறந்தது கூட ஒன்றும் பெருசாக தெரியல. இந்த இது விழுந்ததா இவன் ஏன் எந்திரிக்காமையே படுத்திருக்கான்னு தெரியல. ஒருவேளை டைரக்டர் இவனுக்கு சீன் சொல்லாமல் போயிட்டார் போல். என்ன டைலாக் எதுவும் கொடுக்காமல் போயிட்டார் போல். அதனால ஐயோ இவன் வேறு இந்த கத்துறாலே நம்ம இந்த சீனில் என்ன பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி படுத்தே இருக்கான். அப்படி தான் நினைக்கிறேன். அந்த டோர் திறந்தது, வெளியிருந்து கூட யாராவது தள்ளி விட்டுருக்கலாம் டோரை. ஓகே, அது ஒன்று. இந்த கப்பு விழுந்த வந்துட்டு கேமரா கரெக்டாக இது வரைக்கும் கட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடுலேருந்து யாராவது தள்ளி கூட விட்டுருக்கலாம். 3மே விழுந்துச்சு. அது மட்டும் எப்படின்னு தெரியல. தள்ளி இருக்கலாம். ஓகே, உண்மையானு தெரியல. என்னோட இது வந்துட்டு இந்த மாதிரி இருக்கலான்னு ஒரு இது இருக்குது. சத்தம் கொடுக்கலாம் ஈஸியாக. பட் சிசிடிவி இது வந்துட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி சிசிடிவிலாம் இப்போ இருக்குது. அதனால் அது ப்ராப்ளம் இல்லை. இவன் மட்டும் எந்திரிக்கவே இல்லை, தூங்கிட்டே இருக்கான். இவனுக்கு சீன் சொல்லாம விட்டார் டேரக்டர். நல்ல டேரக்டராக பார்த்து எடுங்கப்பா. அதனால் தூங்கிட்டே இருக்கான். ஒருவேளை டேரக்டர் இவன் மூலமாக என்ன சொல்ல வரான்னா, இவன் உடம்புல தான் அந்த பேயே இருக்குது அப்படின்னு சொல்ல வராரு போல். என்னடா
அவன் தூங்கினால தான் அந்த பேய் வந்துட்டு இப்போ வெளியே வந்து இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு போல் இருக்கலாம். ஓகே, இதுக்கு வந்துட்டு அந்த இது விழுகிறப்ப டக்குன்னு ஒரு பயம் வந்துச்சு. அதனால வந்துட்டு இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுக்கலாம்னா 5க்கு ஒரு 3 பாயிண்ட் கொடுக்கலாம், அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. ஓகே, ஏன்னா இது பேய் வரல. இன்னொன்று இந்த இது விழுகிறதெல்லாம் நம்ம ஈஸியாக கணிக்கிற மாதிரி இருக்குது. அதுதானான்னு தெரியல, பட் இந்த மாதிரி இருக்கலாம்னு ஒரு இது கணிக்க முடியுது இல்லையா, அதனால் இதுக்கு கொடுக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ போகலாம். இது வந்துட்டு கிச்சனு, பெரிய கிச்சனாக இருக்குது. வீடு கிச்சனா, வீட்டோட கிச்சன் தான் நினைக்கிறேன். அந்த அம்மா ஏதோ பண்ணிட்டுருக்காங்க. அப்போ இங்கே ஒரு ஏணி படி ஸ்டெப்ஸு மாதிரி சின்னது ஒன்று இருக்குது. அது அப்படியே லைட்டாக அப்படியே ஸ்லைடாக, அதாவது அங்கேருந்து வலிக்கிட்டு விழுகுது. இது சும்மா கூட வலிக்கி விழுந்துருக்கலாம், சரியாக நிற்க வைக்காமல் போனால வலிக்கி விழுந்துருக்கும், வலிக்கிட்டு வந்திருக்கு. அந்த அம்மா இங்கிட்டு நடந்து வருது, கரெக்டாக அது வலிக்கி விழுகுது. அது சரியாக வைக்காதனால கூட வலிக்கி விழுந்திருக்கலாம், இல்லைனா இங்கிட்டிருந்து யாராவது தள்ளி விட்டுருக்கலாம் அந்த சைடு கையை வச்சு. இப்படி அந்த இடத்துல கட்டாயிருக்கு, கரெக்டாக அந்த இடத்துல நின்று தள்ளி விட்டுருப்பாங்களோ பார்ப்போம். எடுத்து வைக்கிறாங்க. இந்த சைடு வைக்க வேணாம், மறுபடியும் விழுந்தாலும் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வைக்கிறாங்க. இது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அந்த அம்மா, நான் என்ன நினச்சேன், மறுபடியும் அந்த ஏணி அங்கேயே விழுகும்னு நினச்சேன், மறுபடியும் அதே மாதிரி விழுகும்னு நினச்சேன். பட் வந்துட்டு அந்த அம்மா அந்த டோரை கிராஸ் பண்ணுது, அந்த இடத்துல இருக்க டஸ்ட்பின் வந்துட்டு நகருது. நல்லா இருக்கே, நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்டார்டிங்கில் நம்ப முடியாமல் இருந்துச்சு, ஆனால் கடைசியில் அந்த இது எப்படி நகர்ந்துச்சுன்னு தெரியல. ஒருவேளை இந்த இடத்துல ஒரு இது மாதிரி இருக்குது, பெட்டி மாதிரி இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு நிமிஷம், ஐ திங்க் இது ஏதோ ஒரு இது வச்சுருக்காங்க. அதுக்கு பின்னாடி எவனா திருந்து கயிறு போட்டு வச்சுருந்துக்கலாம் ஏற்கனவே, அது மூலமாக கூட இழுத்துருக்கலாம். இருக்கலாம் தான், ஓகேவா, அதுதான்னு சொல்ல வரல, அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். பட் அது வந்துட்டு டக்குன்னு நகர்ந்தது கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. நான் இந்த ஏணியே திரும்ப விழுகும்னு நினச்சேன், பட் அது நகர்ந்தது நல்லா இருந்துச்சு, ட்விஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஓகே, சூப்பர். இந்த வீடியோக்கு வந்துட்டு இது ரியல்னு சொல்ல முடியாது, எப்படி பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கலாம், ஆனால் அதுதான்னு சொல்ல வரலை, அப்படியும் இருக்கலாம்னு சொல்கிறேன். ஓகேவா, பட் ஏணி நகர்ந்துச்சு, அது எப்படின்னு தெரியல. இங்கே கீழே கை வச்சு கூட நகர்த்திருக்கலாம். ஓகே, இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கொடுக்கலாம்னா 5க்கு 3.5 கொடுக்கலாம். ஓகே, 3.5 கொடுக்கலாம். ஏன்னா முன்னாடி வீடியோ வந்துட்டு ஓவர் ஆக்டிங் மாதிரி இருந்துச்சு, அதனால 3 தான். இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் நார்மலாக அப்படியே போய் டக்குன்னு முடிக்கிறப்ப நல்லா இருந்துச்சு, 3.5 கொடுக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோ போகலாம். என்னடா இது செவுத்துல அடே, எடிட்டிங் வேற லெவல் ராடே, மிரட்டுறீங்கடா. அங்கே ஒரு பேய் வருதுங்க, வேற லெவலு, உண்மையிலேயே பேய் வந்துருச்சு. அப்பா பயந்துட்டேன். எடிட்டிங்டா, சூப்பர் எடிட்டிங். அதை வந்துட்டு க்ரீன் ஸ்க்ரீன் வச்சவன் கொஞ்சம் நல்ல இதாவது எடுத்து வச்சுருக்கான். செவுத்துட்டு வராமல் இந்த வண்டிக்கு பின்னாடி இருந்து எட்டி பார்க்குற மாதிரி வச்சுருந்தா கூட ஏதோ நம்புற மாதிரி இருந்தது. செவுத்துலேருந்து வர மாதிரி வைக்கவும் அப்படியே தெரிஞ்சிடுச்சு இது வந்துட்டு எடிட்டு தான். இது எதுக்குடா இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறீங்க? இந்த மாதிரி ஏமாத்துகிற வீடியோலாம் போடாதீங்க.
இதுக்கு முன்னாடி வந்த வீடியோ ஏமாத்துற வீடியோவாக இருக்கலாம், ஆனால் அது வந்துட்டு கொஞ்சமாவது நம்ம தகுந்ததான் என்ன சொல்ல, கொஞ்சமாவது ஒரு பார்த்து முடிக்கும்போது ஒருவேளை இருக்குமோ உண்மையிலேயே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுக்குடா இதை போட்டிங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால இதுக்கு வந்துட்டு 1 பாயிண்ட் கூட கொடுக்க முடியாது. ஓகே, 5க்கு 0 தான் கொடுக்கலாம். ஓகே, கொஞ்சமாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ எடுங்கப்பா. நாங்கள் ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வீடியோவாக கிடைக்க வேணாமா? ஓகே, அதனால கொஞ்சமாவது கஷ்டப்பட்டு வீடியோ எடுங்க அடுத்த தடவை எடுக்கும்போது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ முடிஞ்சு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வ்ளாக்ஸ் வரப்போகுது, ரியாக்ஷன்ஸ் வரப்போகுது. உங்களுக்கு இந்த மாதிரி வேறு எதையாவது பற்றி ரியாக்ஷன் பண்ணணும்னா நீங்கள் ஏதாச்சும் கோஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதையும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வந்துட்டு வீடியோஸ் பண்ணுவோம். ஒரு வேளை ஷேர் பண்ணுறேன்னா நீங்கள் கமெண்டில் போடலாம், ஷேர் பண்ணலாம், லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதில் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ராம்ஜோ ஆஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஐடி. இல்லைனா அது சேனல் ஐடியிலையும் ஷேர் பண்ணலாம். ஓகே, நீங்கள் ஏதாச்சும் கோஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நாங்கள் இது ரியாக்ஷன் பண்ணுறோம். அடுத்து நிறைய வீடியோ வரப்போகுது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.